ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங் அண்ட் பான் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கிங் அண்ட் பான் எண்டிங்கில் பாருங்கள், ஒயிட் கிட்ட வந்து 5 பான்ஸ் இருக்குது, பிளாக் கிட்ட வந்து 4 பான்ஸ் இருக்குது. ஸோ கிளியர் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் தான். பட் என்ன தான் ஒயிட் வந்து அட்வான்டேஜாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பொசிஷன்ஸை எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும்னு தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், கிங்கை வந்து சென்டர் பண்ணணும். இந்த கேமில் ஹீரோவே வந்து கிங் தான். இந்த கிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்லோவாக முதல்ல கிங்கை வந்து சென்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, என் கேம்னாலே கிங்கை சென்டர் பண்ணிவிடுங்க. கிங்கை சென்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த சைட் பாசர் பான் இருக்குது, எந்த பக்கம் வந்து நமக்கு நிறைய பான் இருக்கோ அந்த பக்கம் பானை நம்ம புஷ் பண்ணி பாசர் பானை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் கிங்கை ப்ளே பண்ணும்போது நம்ம பானை டபுள் புஷ் பண்ணி நம்ம கிங்கோட ஸ்கொயரை பிளாக் பண்ணுறோம். அகெயின் எனிமோ நம்ம இன்னொரு பானையை புஷ் பண்ணுறோம். அகெயின் கிங் B6. இப்போ நம்ம வந்து எந்த பான் வேணாலும் புஷ் பண்ணலாம், நோ இஷ்யூ. பட் ஒரு பான் புஷ் பண்ணுறோம். நம்மளோட வீக் பானை அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சிம்பிளாக நம்ம கிங்கை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் வந்து கம்பல்சரி இன்னொரு சைட் பானை புஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த பானை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆக்சுவலாக ஒரு வீக்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பானை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ G6, அகெயின் G3, நெக்ஸ்ட் H5 வச்சாலும் சரி, நம்ம H4 வச்சு நம்ம பிளாக் பண்ணிடுறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிடச்சிடும். இப்போ G6 வீக்னஸ் ஆக்சுவலாக. இப்போ கிங்கை டெவலப் பண்ணுறோம். ஸோ எனிமோ பிளாக் எங்கே மூவ் பண்ணாலும் நம்ம கிங் வந்து இல்லை பானை புஷ் பண்ணலாம். அகெயின் கிங்கை நம்ம ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். அகெயின் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாசர் பானை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பான் B6, A into B6, A into B6 நம்ம ஒரு பாசர் பானை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பானை வச்சு நம்ம ஈஸியாக வின் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பிளாக் கிங் வந்து பார்த்திங்கன்னா கிங் B8. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் பேசிக்ஸ் கற்றுக்கிற பசங்க வந்து இந்த பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அடுத்த வீக்னஸை நம்ம கேப்சர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இந்த பானை ஃப்ரீயாக கொடுத்துட்டு நம்ம அடுத்து அந்த G6 நம்ம டார்கெட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஒரு பானை தான் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு பானுக்கு பதிலாக நம்ம 3 பான்ஸையும் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஈஸியாக 3 பான்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அவங்களால டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. அடுத்தது கிங் வந்து G6. ஸோ பிளாக் கிங் எனிமோ. நெக்ஸ்ட்டு நம்ம 3 பான்ஸை கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பானை புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி குயின் ஆகிக்கலாம், ஈஸியாக வின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் பிளேயராக இருந்தால் இதே பொசிஷன்ஸில் ஸோ இவ்வளோ கேம் கொண்டு போக மாட்டாங்க, இன்னும் ஈஸியாகவே ஹேண்ட்லிங் பண்ணிடுவாங்க. பானை புஷ் பண்ணிவிடுவாங்க டேரெக்டாகவே. கிங்குக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், கிங் C7, எனிமோ பானை ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பானை ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து நம்ம குயினோ ரூக்கோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிங் எனிமோ அகெயின் குயினை வச்சு பிளாக் பண்ணியாச்சு. கிங் ஒன்லிமோ குயின் B6 செக்மேட். இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பிளேயர் ட்ரை பண்ணுறது. ஸோ நமக்கு ரெண்டுமே தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, இந்த கிங் அண்ட் பான் எண்டிங்கில் 3 மெத்தட் தான். ஒன்று கிங்கை சென்டர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அவுட் சைட் பாசர் பானை க்ரியேட் பண்ணணும், இன்னொன்று வந்து வீக் பான் எங்கே இருக்கோ அந்த பான் நம்ம கேப்சர் பண்ணணும். இந்த 3 மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகே, பாய்.